மேலே போ இரு. இங்கே இருக்கிறது ரிஸ்க்குடா, சீரியஸாக ரிஸ்க்குடா. யாரும் கொடுத்தனமே நடத்திட்டு இருக்கிறாங்களா? ஆளுங்க வந்துட்டு போயிருந்தா இருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அனபெல்லா அப்பார்ட்மெண்ட் தான் இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய லொக்கேஷன் கிடச்சிட்ருக்கு. எடுக்க தான் ஆள் இல்லை, நானும் சுகனை மட்டும் எடுத்துகிட்ருக்கோம். வேறு லெவலில் பிளான் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக வேறு லெவலில் பண்ணுவோம். பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு புது லொக்கேஷன் தான் வந்திருக்கோம். நம்ம அனபெல்லா எதனா சவுண்ட் கேட்டதா இப்போ? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்க இடம் பேர் அனபெல் அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பேசிட்டு ஏதாவது சவுண்டு கேட்குற மாதிரியா இருக்கு. எக்கச்சக்கமான கதை சொல்கிறாங்க, என்ன தெரிஞ்ச கதையை சொல்கிறேன். இந்த பில்டிங் வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக் கட்டிகிட்டு இருந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டினது அப்படியே ஒரு கேஸ் விஷயமா அப்படியே ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு இல்லாக்கிட்டு நிறைய விஷயங்கள் தப்பாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த டைமில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 மர்டர் வந்திருக்கீங்க. மர்டர் கேஸ் ஃபவுண்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது தொடர்ந்து ஒரு 7 மர்டர் கிட்ட வந்திருக்கீங்க. அதனால இந்த இடம் ரொம்ப அபடமாக ஆயிடுச்சு. ஆனால் சுற்றி எதுவும் இல்லாமல் சரக்கு அடிச்சு போட்டிருக்காங்க. ஆளுங்க வந்துட்டு போயிடுற மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். போய் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இடத்துல வந்தோடனே நான் வந்து ஃபுல் வீடியோ கவர் பண்ணேன். அந்த இடத்துக்கு தாண்ட முடியும். எனக்கு இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு கொஞ்சம் தான் ஒரு 2 ரூம் நம்ம சும்மா போய் பார்த்தேன் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாகவே சரக்கு பாட்டிலு, சிகரெட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோடனே ஒரு பாட்டிலு ஊறுகாய் பேக்கெலாம் இருந்துச்சு. இப்போ தான் சரக்கு அடிச்சு அதை போயிருக்காங்க. ஃபுல்லாகவே சரக்கு பாட்டில் அதெல்லாம் தான் இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே யாரான்ட்டாலும் நமக்கு எதுவும் தெரியாது. ஸோ அதுதான் பயமாக இருக்குது. தவிர செகண்டரியாக தான் இந்த பேய் பயம், போலீஸ் பயம் எல்லாம். முதல்ல இங்கே ஃபுல்லாகவே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், சரக்கு பாட்டிலெலாம் இருக்குது. யாராவது நம்மளை எதாவது பண்ணால் கூட எதுவும் பண்ண முடியாது. ஸ்டோரிலாம் நீங்கள் சுகன் சொல்லியிருப்பான், கேட்டிருப்பீங்க. அதுதான் உண்மையிலே நடந்த ஸ்டோரி. அதை கேட்டோன்னே கொஞ்சம் திகிலாக தான் இருந்துச்சு. சரி வாங்க நம்ம ஃபுல் வீடியோ பார்க்கலாம். சுகன் வா. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் மறந்துட்டேன் நான். அதாவது நம்ம இது காலைல வந்து பிரிட்டிஷ் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அங்கே தான் வந்து நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரீசெண்டாக அங்கே நடக்கிற மாதிரி தெரியல. கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஃபுல்லாக காடு முளைச்சனால அவ்வளோ யாரும் வரதில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா காலிலேருந்து பார்த்ததுனால எங்களுக்கு எல்லாமே ஏடோடமாக நடக்குது. ஏன்னு தெரில. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வரும்போது 2 ஹெல்மெட் இல்லைன்னு சொல்லி ஃபைன் போட்டாங்க. எப்படியோ சொல்லி தப்பிச்சிட்டோம். ஆனால் கொஞ்சம் லைட்டாக மினிமம் ஃபைன் மட்டும் கட்டிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது ஒரு பிளாக் கலர் குறுக்க போச்சு. அதுக்கப்புறமே நாங்கள் ஸ்பாட்டுக்கு போனப்போ கொஞ்சம் தள்ளி தான் லொக்கேஷன் வச்சு எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ரிட்டர்ன் வந்துட்டு திருப்பி ஒரு 500 மீட்டர் ரிட்டர்ன் வந்து திருப்பி போயிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு திருப்பி அதுக்குள்ளே ஏதோ டோர் சவுண்டு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ கஷ்டப்பட்டு மட்டும் அந்த லொகேஷன் கண்டுபிடிச்சு உள்ள போயிட்டோம். லொகேஷன் உள்ளே எடுத்துட்டு போனா நம்ம கேமரா ஆன் பண்ணா நைட் விஷன் கேமரா ஃபர்ஸ்ட் அது போயிடுச்சு. அது எப்பவும் ரெகுலரா ஆகிற மாதிரி அது கூட எனக்கு கவலையா இல்லை. நைட் விஷன் கேமரா வந்து வீடியோ வந்து ஆடியோ வந்து நம்ம ஜாக் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கேமராவில் அதில் கனெக்ட் ஆகல, ஃபோனில் மட்டும் தான் கனெக்ட் ஆகுது. ஸோ ஃபோனில் ஆடியோ எடுத்துருக்கோம், கேமராவில் வீடியோ எடுத்துருக்கோம். குவாலிட்டி நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த எவ்வளோ சீக்கிரமாக வீடியோ எடுத்து முடியும் அவ்வளோ சீக்கிரமாக எடுத்து முடிக்கிறது நம்மளுக்கும் சேஃபு, எல்லாத்துக்கும் சேஃப் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் பிரிட்டிஷ் ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெரிய இடமா தான் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் வீடியோ எல்லாத்தையும் கவர் பண்ணி எடுக்கிறோம். வாங்க போகலாம், லெட்ஸ் கோ ஃப்ரெண்ட்ஸ். அப்படி போறியா? இந்த மைக்கு யாரோ ஏன்னு கத்தனை சவுண்ட் ரெக்கார்டா? சரி வா, இப்படியே போயிடலாமா? மேலே போய்ட்டு லாஸ்ட் டேக்கில் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ளாட்டு தானே நினைக்கிறேன். செகண்ட் ஆமாம், ஃப்ளாட் தான் கட்டியிருக்காங்க. கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது. இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இதை அப்படியே கேட்டுருக்காங்க. 7 மர்டர் நடந்தோன்னே எனக்கு அதை கேட்டால் தான் பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன தேங்காய் தானே இளநீரா? ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி கிணறு வீடுங்களாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மேலே போகலாம். வா 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 வா.
சரக்குலாம் சொன்ன மாதிரி சரக்கெல்லாம் அடிக்க நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். போகலாம் வா. அவ்வளோதானா மாடி ஒன்று அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மாடி ஒன்று இருக்குது, வாங்க நம்ம கீழே போகலாம். அவ்வளோதானே மேலே. இங்கேருந்து இந்த ஒரு ஃபஸ்ட்டு இருந்தா இரு, நீ கீழே ஏறு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பில்டிங்கில் பிளாக்கில் சரி பெருசாக ஒன்றும் இல்லை. சுகன் வா போகலாம். போகலாம். எதுவும் இல்லையா? இல்லை அது சவுண்ட் வச்சு. சரி வா. ஒரு தீப்பெட்டி பாருடி ஃப்ரெண்ட்ஸ், தீப்பெட்டிலாம் இருக்குது. சரி வா போகலாம். சரி நீ அது போனா இங்கே போகிறேன். ஃபுல் மாடி 3 மாடி. நானும் இது ஃபுல் மாடி பாருண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் மேபி இது செப்டிக் டேங்க்காக ஒன்று நினைக்கிறேன். அதான் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் போகவே முடியாது, ரொம்ப வருஷம் ஆனதுனால ஃபுல்லாக செடி கிட்டிலாம் முளைச்சிருக்கு. ஃபுல்லாக கிறுக்கி வச்சுருக்காங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பார்த்தாலும் அசிங்கமாக தான் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ அதனால ஏன் யாரை கொடுத்தனமே நடத்திட்டு இருக்கிறாங்களா? என்னடா மேலே பயம். நான் இப்படி வரேன்டா. இந்த பெட்ஷீட்லாம் போட்டு யாரும் கொடுத்துருமே நடத்துகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே மேலே பெட்ஷீட்லாம் போட்டு இருக்கு நிறைய. வரேன் இரு. நீ பேசுறது ஒன்றும் கேட்கல, வரேன் இரு. என்னடா இங்கே மேலே வந்து பாரு. இங்கே ஆளுங்க வந்துட்டு போயிருந்தா இருக்காங்க. நைட்டில் வருவாங்க. இங்கே உள்ள லுங்கிங்க இங்கே இருக்குது. ரிஸ்க்குடா, சீரியஸாக ரிஸ்க்குடா. கீழே போ. ஆமாம், மேலே போ இரு. மேலே பீர் பா. நான் இங்கே யாராவது இருக்கீங்களாண்ணா? நைட்டில் மட்டும்தான் வருவீங்களோ? பகலில் ஊரை சுற்ற போயிடுவீங்களோ? எடுத்தியா?
உன் ஃபோனில் ஒன்று எடுறாடி. உன் ஃபோனில் ஒன்று வெளியே இந்த வியூ ஒன்று எடு. நான் மேலே போகிறேன். ஓகே. என்னடா வாமா, அதெல்லாம் நோட்டா ரிஸ்க் எடுத்து வேகமாக இந்த வியூ மட்டும் எடுத்துட்டு வேகமா. நம்ம இதுக்கு மேலே மாடி இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பில்டிங் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த பில்டிங் தான் போகணும். இப்போ அப்படியே ஒன்று ஒன்றா வரோம். மேலே ஏதோ துணி இருக்கு. ரொம்ப ரிஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏய் வாடா டேய். எங்கே இருக்க? இந்த வாரம் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடிலாம் வீடு இருக்கு. போ அவ்வளோதான். இந்த பார்த்தியா? பாட்டா சாங் போட்டுலாம் பாரு. வா அந்த லாஸ்ட் போகலாம். எதுக்குள்ளே உள்ளே போனோம்? அதில் போனோண்ணா கரெக்டாக லாஸ்ட்டு பிளானில் மட்டும் பிளான் பண்ணி பெட்ஷீட்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட்லலாம் பண்ணால் யாராச்சும் வந்துடும்னு சொல்லிட்டு கடைசியாக லாஸ்ட் மாடியில் வந்து நைட்டானா இங்கேயா வெளியே போயிட்டு பகலானா வெளியே போயிட்டு நைட்டானா இங்கே வந்து தங்குவாங்க போல இருக்குது. நான் சொன்னது நீங்கள் நம்ப மாட்டீங்க. நீங்கள் பாருங்கள், ஊருக்காக போயிட்டு தண்ணி பாட்டில் போட்டு வேஸ்டேஜ் எல்லாம் இப்போ தான் குடிச்சிட்டு எங்கேயோ போயிருக்காங்க போல இருக்கு. போனோம் என் பின்னாடியே வா ஃப்ரெண்ட்ஸ். இது உண்மையிலே ஃபுல்லாக சரக்கு தான். இந்த ரூம் மட்டும் பயங்கர ஹிட்டாக இருக்குது. டார்ச் லைட் இல்லை எங்கள் கிட்ட. வா டார்ச் லைட் இல்லையா? ஃபோன் ஆன் பண்ணு. இந்த ரூம் மட்டும் பயங்கர ஹிட்டாக இருக்குது. ஃபோன் ஆன் பண்ணு. ஃப்ளாஷ் லைட் ஆன் தான் இருக்கும். சரி வா. இந்த ரூம் மட்டும் மண்ணு கொட்டி வச்சுருக்கானுங்க. ஒவ்வாலாம் இருந்திருக்கு போல் மேலே. ஒவ்வாலாம் குழம்பேன்னு தெரில. பார்த்தியா ஷார்ட்ஸ்லாம் இருக்குது ஜென்ஸோட இது. சரி வா மேலே போகலாம். வா ட்ரெஸ் எல்லாம் இருக்குது எங்கே பொறுத்தாலும். ட்ரெஸ்ஸு டவலு திருவா மேலே போகலாம். வீட்டில் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. எவனா ஒருத்தனை வச்சுருப்பான் சைக்கோ. ஏழு குளம் நடந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது உண்மை தான் போல். ஏன்னா இங்கே வரவங்க போகிறவங்களே பொண்ணுல ரேப் பண்ணி கொன்று எங்கேயாச்சும் இங்கே இல்லை வெளியில் இதே போடுறது கூட வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 7 கொலை நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தெரியாமல் எவ்வளோ நடந்திருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது. வவ்வால் பார்க்கு இதில் பார்த்தியா? கீழேயும் வவ்வால்லாம் இருந்திருக்கு, இப்போ இல்லை. சரி மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கீழே வா. இப்படி 2 பேர் எப்படி வேணால் போகலாம்ல, ரெண்டும் ஒரே வழி தானே. சரி கீழே வா, எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு. சீக்கிரம் வாடா. ஆனால் ஃபுல்லாக நிறைய ட்ரெஸ்ஸஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்துட்ருக்கோம்.
இர்ரெகுலர் இங்கே அதிகமாக நடக்குதுன்னு நினைக்கிறேன். மேலே ஒன்றும் இல்லை, ட்ரெஸ்ஸு தான் அங்கங்கே. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னாவே மெயின் ரோடு இருக்குது. ஸோ அதனாலே பார்த்து பார்த்து எடுக்க வேண்டியது இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்கே தான் பைக் விட்டுருக்கோம். நான் வந்தோடனே நோட் பண்ண ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, கேரம் போர்டு கிரிக்கெட்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே கரண்ட் இது தான் பட்டுச்சு, இந்த ஜீசஸ் சிம்பிள். ஜீசஸ் சிம்பிள் தானே அது? நீ அப்படி போ, எங்கே பார்த்தாலும் ட்ரெஸ்ஸஸ் தான்டா இருக்குது. சிமெண்ட் மூட்டை அடுப்பே வச்சுருக்குறாங்க. வெங்காயம், தக்காளி, சாஸ் பாக்கெட், கருவேப்பிலை, கட்டை வீடுகளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். விறகு வச்சுருக்காங்க உங்களுக்கு. மேலே போகலாம், ஒரு அடுப்பே. நீ அதில் போன இதில் போகிறோம், அந்த படிக்கட்டில் போ. சிமெண்ட் என்னடா சிமெண்ட் மூட்டை தான். டேய் நீ இந்த மேலே போடா. ம் இப்போ சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு வேணுடா. ஏய் நீ அது மேலே போயிட்டியா? சரி அது மேலே போகிறோம். ஆ மேலே போ, மேலே. அவ்வளோதாண்ணா, வேறு எதுவும் இல்லைண்ணா. ஃபுல்லாக தம்முங்க. ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ். ஆ முடிச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மியூசிக் வீடியோ எடுக்கிறது 100% ரிஸ்க்கு. ஏன்னா வந்து பக்கத்துலேயே உள்ள சரக்கு பாட்டில் உள்ள துணி இது வந்து எந்த இதுலையும் நம்ம பார்த்துருக்கோம். சரக்கு பாட்டம் இருக்கும், அதில் வந்து சிகரெட்டாக அதிகம் இருக்கும், 1-2 துணி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு ஒரு 4 கிலோமீட்டருக்கு துணி ரொம்ப அங்கடாக இருக்குது. இப்போ இது யாரும் இல்லாமல் தப்பிச்சோம். கன்ஃபார்ம் நைட்டில் வந்து கன்ஃபார்ம் இந்த வாரத்தில் நம்ம டெய்லியும் வந்தால் ஒரு நாளாச்சும் ஏதாச்சும் சைடு வரைக்கும் நம்ம கவர் பண்ணலாம். கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து இது எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. என்னால் இப்போ பணம் தேவைப்படுத்த அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். சுகன் வந்து நான் கீழே அமைச்சிட்டேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆங்கிளில் உங்களை காட்டாங்க இந்த வீடியோ. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்க, பேச ஜூம் பண்ணிக்க கண்டியா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்ட்ரோ வந்துட்டு நாங்கள் கீழே போயிட்டு சுகனும் நானும் சேர்த்து பேசுகிறோம். வாங்க கற்பனை. She's a